ஹலோ, குட் ஈவினிங். நான் வந்து ஜங்ஷன் ரோட்லேருந்து வந்துட்டுருக்கேன். நான் இப்போ 1.5 மந்த்தாக அரவிந்த் இங்கிலீஷில் இருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு நிறையா டவுட்ஸ் இருக்கும். என்னால் ஈவன் தோ ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், ஐ ஹாவ் லாட் ஆஃப் டவுட்ஸு. அதனால் நான் இங்கே வந்து அட்டன் பண்ணணுன்னு வந்தேன். இப்போ வந்து எனக்கு அந்த டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை ஆகிடுச்சு. இப்போ ஃபிங்கரிங் மெத்தட் மூலிமா நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அது 100% உண்மை தான். ஃபிங்கரிங் மெத்தட்ஸு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். எப்படி எப்படிலாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணணும், அப்போ கிராமட்டிக்கல் எரர்ஸ் இல்லாமல் எப்படி பேசணும், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அதனால் நீங்களும் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே ஜாயின் பண்ணலாம். சம்மர் கிளாஸஸ்க்கெலாம் இங்கே வந்து ஜாயின் பண்ணலாம். குட் ஈவினிங். என்னோடய பேர் கிருஷ்ணவேணி. நான் அஸ்தம்பட்டியிலேருந்து வரேன். இப்போது நான் கிளாஸ் ஒரு 15 டேஸாக வந்துட்டுருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு வரும்போது என்னென்னா, நான் தமிழ் மீடியத்தில் தான் +2 வரைக்குமே முடிச்சிருந்தேன். பட் நான் குவாலிஃபிகேஷன் MA BEd அப்படி இருந்தால் கூட நான் எடுத்து படித்தது எல்லாமே தமிழ் தான். அதனால் எனக்கு நிறைய இடத்துல வந்து பேசுகிறதுக்கே எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தது. அதனால தான் நான் இந்த கிளாஸ்க்கே வந்து கட்டாயமாக இங்கிலீஷில் பேசியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். இங்கே கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன அப்படின்னா, மெடிடேஷனோடு தான் வந்து கிளாஸே ஆரம்பிக்குது. பேசிக்கலி நான் யோகாவும் முடிச்சிருக்கேன். எனக்கு இங்கே வர்றப்பெல்லாம் ஒரு யோகா கற்றுக்க வந்து ஒரு இடமாவும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இங்கே நடத்துகிற ஒன்று வந்து சார் எப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டு தான் அதை சொல்லித்தராங்க. ஒரு தடவையும் வந்து நம்ம எப்படிலாம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் ஒரு இடத்துலையும் நம்ம எப்படிலாம் வந்து நடந்துக்கணும், இதையும் இங்கிலீஷோட இதையும் சேர்த்து தான் நம்மளோட பிஹேவியர் எல்லாத்தையுமே சார் சொல்லித்தராங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இது வந்து எல்லா மாஸ்டரும் வந்து அந்த மாதிரி சொல்லி தருவாங்களான்றது தெரியாது. அது நிச்சயமாக சார் தான் இதெல்லாம் சொல்லித்தராங்க. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து யோகா எனக்கு தெரியுங்கிறதுனால எனக்கு சில இடத்துல வந்து இப்படி டச் பண்ணோம் அப்படின்னா, அதை ஃபிங்கரோட ஒரு விரலோட இன்னொரு விரல் வந்து தொட்டோம் அப்படின்னாவே அது வந்து இந்த முத்ரா, அது பண்ணினா இந்த பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். இப்போ ஒரு இடத்துலையும் வந்து டச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஐம்பூதங்களோட தொடர்புடையது அப்படிங்கிறதுனால ஒரு இடத்துலையும் அதை டச் பண்ணும்போது இது சப்ஜெக்டா, வெர்பா, ஆப்ஜெக்டா, இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடச்சிருக்கு. நிச்சயமாக நான் இந்த 2 months நான் கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளே நான் பேசிடுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. தேங்க்யூ. Good evening. I am Suganthi from Silnakimpatti bypass. I felt here something different teaching going on, that is fingering. It is very different one, easy to understand everything. So that is why I joined here.